கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் அவருடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் அன்போடு இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். 2வது மாதமாக அவர்கள் எனக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொண்டு என்று ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து படிப்பதற்கு நமக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அது எப்பொழுது கிடைக்கும், எப்படி கிடைக்கும், நாம் எப்படி அதை கற்றுக்கொள்வது? வேதத்திலே அதை அழகாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மறைந்திருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி தேடினால் நாம் கற்றுக்கொள்ள முடியும்? எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த செய்திக்குள்ளே கடந்து போகலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன்தான் பாக்கியவான். எப்படி தேடினா, எப்படி காத்திருந்தா இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும்? எப்பொழுது திறக்கும் என்று கதவு அருகே காத்திருந்து வாசல் அருகே உட்கார்ந்திருந்து திறந்த உடனே உள்ளே போகிறது. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் ஒரு காலத்தில். எத்தனை கேட்டு திறக்கிறதுக்கு நம்ம எங்கெங்கே காத்திருந்தோன்னு நமக்கு தெரியும். உங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு செகண்ட் டோக்கன் வாங்கிறதா இருக்கட்டும், டிக்கெட் வாங்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எப்படி முண்டி அடித்து போய் என்ன பண்ணியிருப்போம்? அந்த நீங்கள் பாருங்கள், க்யூ நிற்கிற ஒரு சில க்யூ காட்டுறாங்க. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு க்யூ நிற்கிது. எதுக்கு? 3 நாள் டாஸ்மார்க்கை மூடி இருந்திருக்கிறாங்க. அன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது. நான் பார்த்த அந்த வீடியோவில் போட்டிருக்கிறான், நித்தம் என் வாசற்படியில் காத்திருந்து. எப்போதுலேருந்து காத்திருக்கிறான் அவன்? 2 கிலோமீட்டர் க்யூனா எவ்வளோ தூரம் அவன் காத்திருப்பான் பாருங்கள். சரி, இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம மே மாதம் படிச்சிட்டோம். ஜூன் மாதம் 2வது வாரத்துக்குள்ளே வந்துட்டோம். 6வது செய்திக்குள்ளே உள்ளே போக போகிறோம். நான் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். செய்திக்கு முன்னால் ஒரு கேள்வி. இந்த 6 வாரத்தில் நீங்கள் அதற்காக என்ன பிரயாசம் எடுத்தீர்கள்? இதுவும் வழக்கமான ஒரு செய்தி இல்லையா? 2 மாதத்துக்கு ஒரு தலைப்பு, அப்படி படிக்கிறோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஓகே ஃபைன், கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே, நான் கற்றுக்கொள்ள எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க, கேட்கிற இருதயத்தை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான ஆசீர்வாதமான காலை பொழுதில் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை திறந்து தாங்க, கற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க. உம்முடைய மகிமையை நடத்திட்டோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த ஒரு வசனம் மிக ஆழமான ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறது. இந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று இரண்டாவது முறை நீதிமொழிகளில் வருகிறது. முதல் முறை 1வது அதிகாரம் 7வது வசனம். போன வாரம் மனப்பாடமாக சொன்னேன் இல்லையா? என்ன படித்தோங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே மூடர் ஞானத்தையும். ரைட். இப்போ இங்கே இரண்டாவது முறை இந்த நீதிமொழிகளை எழுதுகிறவர் இப்படி எழுதுகிறார்: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இப்போ 2 வசனத்துக்கும் நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. என்னது அது? முதல் வசனத்தை எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் 1வது அதிகாரத்துக்கு வருவோம். அவர் என்ன சொன்னார்? தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இது. சரி, இந்த நீதிமொழிகளினால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பாருங்க, இதெல்லாம் நம்ம அறிய முடியும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் அடையணும்னா எது ஸ்டார்டிங்க? இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது. அது எது? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஸ்டார்டிங். இப்போ உனக்கு ஞானம் வேணும், புத்தி வேணும், விவேகம் வேணும், அறிவு வேணும், எல்லாம் இருக்குது அப்படின்னா நீ எங்கே துவங்கணும்னா கர்த்தருக்கு பயந்தாதான் இதெல்லாம். அப்படி தானே சொன்னார் அவர்? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தினுடைய ஸ்டார்டிங். அப்போ நீங்கள் ஞானம், போதகம், அறிவு, புத்தி, உணர்வு, விவேகம், நீதி, நியாயம், நிதானம், இதுக்கெல்லாம் முதல் எழுத்து எது? கர்த்தருக்கு பயப்படுறது. அப்போ அங்கே அப்படி சொல்லிட்டாரு. 1வது அதிகாரத்தில் இப்படி துவங்கினவர் 10வது அதிகாரத்துக்கு வந்தோடனே மீண்டும் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், பரிசுத்தருடைய அறிவே. ஏன் இப்படி சொன்னார்? இப்போ இந்த 1வது இந்த வசனத்தின் இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்திலே பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. 1வது அதிகாரத்துக்கும் 9வது அதிகாரத்துக்கும் மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன? அங்கவும் வீதியில் நின்று சத்தமிடுகிறது, சந்திகளில் நின்று கூப்பிடுகிறது, உயர்ந்த மேடுகள் நின்று கூப்பிடுகிறது, வாசலருகே வந்து கூப்பிடுகிறது. 9வது அதிகாரத்தில் இட் இஸ் ரிப்பீட்டட். ஏன் ரிப்பீட் ஆச்சு? ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். புத்தி என்ன செய்கிறது? வீட்டை கட்டி அலங்காரம் செய்து உணவை ஆயத்தப்படுத்தி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டு அழைக்கிறது, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்னு. சரி, நம்ம அழைக்காமலேயே ஒரு சில விஷயங்களுக்கு போகிறோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஜனம் இருக்கிறார்களோ அங்கே நாமும் ஒருத்தராக போயிடுவோம். ஆக்சுவலாக மனித கூட்டத்தில் ஒரு காலத்தில் காமெடி அப்படின்னு சொன்னாவே ஒரு சிலரே ஏளனமாக சொல்லுவாங்க, அவங்கள தான் உருவகப்படுத்துவாங்க. இப்போல்லாம் வந்து ஜோக்கெல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து பஞ்சாப் சிங்குங்களை வந்து என்ன செய்வாங்க, ஒருவேளை ஜோக் எழுதுனாங்கன்னே அவங்கள வச்சு தான் எழுதுவாங்க.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ ஒருவேளை ஞானமாக செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஒரு நாள் வந்து ஒரு சிங் என்ன செஞ்சுருக்கிறாரு, வாங்க உங்களை எல்லாரையும் எவ்வளோ முட்டாள் நான் காட்டுறேன் அப்படின்னு. அவர் கூப்பிட்டு போய் ஒரு சிலரை எவ்வளோ முட்டாள் அப்படின்னு விவரிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது, அப்போ தமிழ்நாட்டில் சொன்னால் உங்கள் சிங்குங்க எவ்வளோ முட்டாள்னு நான் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். அப்போ கூப்பிட்டு போனால் ஒரு பெரிய கூட்டம் கடற்கரையில் கூட்டம் கூட்டமாக கடற்கரைக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. எல்லாரும் உத்து பார்த்துட்டு போய் பார்த்தா அங்கே கடற்கரையில் என்ன தெரியல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக கேட்டாங்க, என்னப்பா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை எல்லாரும் கூடியிருந்தாங்க பார்த்துன்னுக்குறாங்க, நானும் பார்த்துட்ருக்குறேன். யாரை கேட்டாலும் பதில் தெரில. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு போய் அந்த முதல் ஆள்கிட்ட கேட்டால், தூரமாக எனக்கு ஒரு கப்பல் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துக்கிட்டு பார்த்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒருத்தர் பின்னால் வந்தாங்க, வரிசையாக கூட ஆரம்பிச்சு 1000 பேர் நிற்கிறாங்க. இப்போது முதல் ஆளுக்கு என்ன பார்த்தேனே தெரில. பாருங்கள், கூட்டம் இருக்குதுனாவே நம்ம நிச்சயமாக போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருமே அப்படி தான். அப்படி இல்லையா, ஏதாவது நூதனமாக இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் யூடியூப் நிறைய பார்க்குறீங்க, பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர். நீங்கள் சத்தியத்தையோ உண்மையோ பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போது யூடியூப்பில் வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? கொஞ்சம் சொன்ன பாஸ்ட் திட்டுவார்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, ரைட்? பண்ணுறதெல்லாம் கிறுக்குத்தனம். ஏற்கனவே ஒரு ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர் டவுன் ஆகி இப்போ கவனிச்சு பாருங்களேன், யாரெல்லாம் கேவலமாக என்ன செய்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 1000 பேர், இப்போ 10,000 பேர் பார்க்குறாங்க, 1,00,000 பேர் பார்க்குறாங்க. அவ்வளோ பைத்தியங்களாக இருக்கிறாங்க, ரைட்? ஓகே, தன்னை மாதிரியே இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதை பார்க்குற ஜனத்துக்கு மத்தியில் ஞானம் நின்று கூப்பிடுகிறது, வாங்க ஞானத்தை கற்றுக்கலான்னு. ஆனால் ஜனங்க தேடி ஓடுறங்க, எனக்கு பிடிச்சது எங்கேயாவது கிடைக்குமா, நான் கொஞ்ச நேரம் இதை அனுபவிக்க முடியுமா, இது எனக்கு 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 தேவையான விஷயத்தை தேடி 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 ஓடிட்டு இருக்கிறேங்களே. நித்தமும் அவர் வாசல் அருகே காத்திருந்து எப்போ திறக்கட்டும்னு காத்திருக்கிற கூட்டம். இப்போ ஞானம் சொல்லுகிறது, நான் வீட்டை கட்டி தூண்களை சித்திரம் தீர்த்து பந்தியை ஆயத்தப்படுத்திட்டு மேட்டில் நின்று கூப்பிடுறேன், வாங்க தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் இவ்வளவு காலம் வந்து சபைக்குள்ளே வந்து சத்தம் போட்டு வீட்டை கட்டி அலங்கரித்து பந்தியை ஆயத்தப்படுத்தி, நான் உனக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறேன், நீ புத்தியை அடையலாம், விவேகத்தை அடையலாம், நிதானத்தை அடையலாம், நீதியை அடையலாம், உனக்கு பரிசுத்தத்தை அடையலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வான்னு சொன்னா, எனக்கு எதுக்கு அது? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் தேடுறது எது தெரியுமா? நான் தேடுறதை தருவியா? ஜனங்க கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, சந்தோஷமாக கரகோஷம் எழுப்பி பயங்கரமாக ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் கூட்டமாக ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, நான் நின்று கூப்பிட்றேன். சாலமோன் முதல் அதிகாரத்தில் சொன்னார், 9வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஏன் இப்படி சொன்னார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே வசனத்தை 2 இடத்துல இப்படி திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் யாராக இருந்தான்? வேதம் சொல்லுகிறது, இவனுடைய வரலாறை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த 1வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், போதகத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது மனிதனுக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? என் வாழ்க்கை தாங்க அதுக்கு உதாரணம். வாங்க, பரிசுத்தரின் அறிவுனா என்ன, ஏன் நான் வந்து ஞானத்தை அசட்டை பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரேன் தான் இன்றைக்கு நம்ம அவரை கூப்பிடுறார். என்னோட கூட 1 ராஜாக்கள் புத்தகம்
3வது அதிகாரம். தாவீது மரணம் அடைந்த பிற்பாடு சாலமோன் ராஜாவாக்கப்படுகிறான். 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சாலமோன் ஒரு பிரேயர் பண்ணுறான். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஒரு ஹம்பிள் பிரேயர். நான் சிறு பிள்ளை, போக்குவரவு அறியாதவன், இவர்களை விசாரிக்கிற அளவுக்கு எனக்கு எந்த ஞானமும் இல்லை, நன்மை தீமை என்னதென்று எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு ஞானம் உள்ள இருதயத்தை தாங்க. ஐ வாண்ட் விஸ்டம். எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு அறிவு வேண்டும், எனக்கு புத்தி வேண்டும், எனக்கு விவேகம் வேண்டும், நீதி நியாயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும். திஸ் வாஸ் இஸ் பிரேயர், இஸ் ரெக்வெஸ்ட். எனக்கு ஞானம், புத்தி, விவேகம், உணர்வு, அறிவு, நீதி, நியாயம் இதெல்லாம் எனக்கு தாங்க. அவனுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் செய்கிறேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ரைட். என்ன ஆச்சு? 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 29வது வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மலனத்திலையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்தாரு, புத்தியை கொடுத்தாரு, கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தாராம். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவனுடைய சகல ஜாதிகளும் அவனுடைய கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. 34. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலிருந்து நானாது ஜாதியான சகல ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். உலகம் முழுக்க ஒரு ஞானமான பர்சன் இந்த சாலமோன். எல்லார காட்டிலும் ஞானமானவன். சரி, அவனுடைய ஞானம் என்ன செய்தது? பிரசங்கி புத்தகத்தில் 1வது அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாயிருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடுந்தொல்லையில் அடிப்படும்படிக்கு தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களெல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. கோணலானதை நேராக்கக்கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமிருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லி கொண்டேன். பயங்கரமான ஒரு ஞானம் அவனுக்கு. 2வது அதிகாரம் 5வது வசனம், 3வது வசனம்.
வானத்தின் கீழ் மனுப்புத்திரர் உயிரோடுக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். நான் எதை தேடினேன்? எதை அனுபவிக்கணும்னு தேடினேன். ஞானத்தில் நான் நிறைந்திருக்கும் பொழுதே என் உள்ளத்தில் நான் பற்றி கொண்டிருக்க விரும்பியது எது? மதியினத்தை பற்றி கொண்டிருக்க விரும்பினேன். ஞானம் எனக்கு கிடைச்சது, அறிவு கிடைச்சது, புத்தி கிடைச்சது, விவேகம் கிடைத்தது. இதெல்லாம் வச்சு மனுஷன் இந்த உலகத்தில் என்னத்தை அனுபவிக்க முடியும், அவன் வாழ்க்கையில் எது சிறந்ததுன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது என் மனம் ஒரு பக்கத்தில் அறிவு கட்டத்தனமாக வாழ்கிறதை பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மதீனமாக வாழ்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருந்தேன். குடி வெறியனாக இருந்தேன். என் உடம்புல எனக்கு நான் மயங்கி இருக்கணும்னு நினச்சேன். நான் மிகுந்த ஞானமுள்ளவனாய் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு பக்கம், அந்த ஞானத்தை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அறிவு கெட்டவனாக நான் வாழ ஆரம்பித்தேன். ஏன்? என்ன காரணம்? எனக்கு ஞானம் வந்தது, புத்தி வந்தது, விவேகம் வந்தது, எல்லாம் வந்துச்சு. ஆனால் வந்த வழி தப்பு. என்னங்க, தேவன்கிட்ட தான் கேட்டீங்க, தேவன் தான் கொடுத்தாரு. அதனால தாங்க சாலமோன் எழுதினாரு, கர்த்தருக்கு பயப்படுற வழியில் துவங்கி இருந்தேன்னா இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? எனக்கு என் வாழ்க்கையில் நான் சிறந்த ஞானின்னு பேர் எடுத்துவேன், உலகத்திலே பெஸ்ட் நபர்னு பேர் எடுத்துருக்க முடியும். எல்லாம் இருந்துச்சு என்கிட்ட. எங்கே தெரியுமா நான் ஸ்டார்ட் பண்ணல? கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கற்றுத்தாங்கன்னு நான் கேட்கல. இப்போ மீண்டுமா நீங்கள் 1 ராஜாக்கள் 3க்கு வாங்க. ஒன்று ராஜாக்கள் 3க்கு போகிறதுக்கு முன்னாடி 2வது அதிகாரம் 45 பாருங்க. ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான், தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் ஸ்திரப்பட்டது. கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தார், அவனுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார். 3வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தில் எருசலேமின் சுற்றுமதலையும் கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்திலே கொண்டு வந்து வைத்தான். ஞானி தாங்க, அறிவாளி தான், புத்திசாலி தான். ஆனால் அவங்ககிட்ட என்ன தெரியுமா? இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எகிப்து ராஜாவோட பார்வோனோட சம்பந்தம் கலவலாமான்னு கேட்டா, அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா அந்த வேலையை அவன் செஞ்சிருக்க மாட்டான். கர்த்தர் சொன்ன நியாயப்பிரமாணங்களுக்கு விரோதமாக அவன் ஒரு காரியம் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? செஞ்சிருக்க மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுதல் தாங்க ஒரு மனிதனுடைய துவக்கமாக இருக்கணும். நீங்கள் குழந்தைய வளர்க்குறீங்களே, நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம், பிள்ளைகள் வாயில் வரக்கூடிய வார்த்தையை பேசுகிறாங்களா? எங்கே யாரா உனக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்குறேன்ல. இல்லை, பிள்ளைகள் கேட்ட எல்லா வார்த்தையும் பேசுகிறாங்க. we teach them, we never teach fear of God.
பிள்ளைகளுக்கு நீங்கள் உலகத்தையே கொண்டாந்து வைங்க முன்னாடி. நீங்கள் அவனை பெரிய ஒருவேளை உலகத்தினுடைய மிகப்பெரிய ஞானியாக்குங்க, பிரச்சனை இல்லை. பட் பிகினிங் ஷுட் பி ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமா? சாலமோன் சொல்கிறாரு, இந்த உலகம் எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சேங்க, நான் சம்பாதிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் இந்த உலகத்துக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், அவ்வளவு சம்பாதித்தும் என் மனம் விரக்தி அடைந்தது. எல்லாம் மாயை மாயை மாயை, எல்லாம் வீண். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனேன். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஒரு மனிதனுடைய துவக்கமாக இருக்கணும். நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணல. நான் எல்லா ஞானத்தும் உடையனாக இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கை சொல்லுகிறது, எல்லாம் கிடைச்சும் ஒருத்தன் வீணா போக முடியும்னா அது நான் தான். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படலை. கர்த்தருக்கு பயந்திருந்தா அவன் விவாகம் பண்ணின ஸ்திரீகள், அவன் கல்யாணம் பண்ண அத்தனை பேரும் அவனை விக்கிரகத்தை வணங்கும்படி அழைத்து சென்றார்கள். அவனுடைய பாதையில், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சின்ன ஓட்டங்க. அவன் சிறந்தவன், அவனுக்கு ஒப்பாக ஒரு மனிதன் இல்லை. உனக்கு முன்னும் இல்லை, உனக்கு பின்னும் இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் கர்த்தருக்கு பயப்படுதல். ஏன் நீதிமொழிகள் எழுதி வச்சிருக்கிறான்? ஏன் பிரசங்கம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு. நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், நீங்கள் உலகம் முழுதும் ஓடி ஓடி எல்லாத்தையும் சம்பாதிச்சாலும், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனையும் ஒன்றுக்கும் உதவாது. யூ மஸ்ட் லேர்ன் த ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் துவங்கலைன்னா, யூ கேன், நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க வாழ்க்கையில், அத்தனையும் ஒரு ஓட்டையில் எல்லாம் வெளியே போயிடும். நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களா? நான் படிக்கிறது, நான் சம்பாதிக்கிறது, நான் சேர்த்து வைக்கிறது. சாலமோனுக்கு ஒப்பாக உடுத்தினவர்கள் யாரும் இல்லை. சாலமோனுக்கு ஒப்பாக தன் தேகத்தை சீராட்டினவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு மகிமையான காரியங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் இருந்தும் அவன் ஒரு ஓட்டை வைத்திருந்தான். நான் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனேன். இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறவர்களே, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் சொல்லுகிறேன், இந்த புத்தகத்தை வாசித்தால் ஞானம், விவேகம், புத்தி, அறிவு, உணர்வு, நீதி, நியாயம் எல்லாம் நீர் கற்றுக்கொள்ளலாம். பட் வேர் இட் ஷுட் பிகின், யூ ஷுட் லேர்ன் த ஃபியர் ஆஃப் த லார்ட். நீ கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் பந்தியை ஆயத்தப்படுத்தி திராட்சரசத்தை வார்த்து எல்லாம் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது. வா 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 கற்றுக்கொள்னு சொல்லி. நீ எப்படி போகணும்? வாசல் அருகே நித்தம் காத்திருந்து கதவருகே உட்கார்ந்து எப்பொழுது எனக்கு திறக்கும்னு கேட்டிருந்தீன்னா நீ கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீ போய் காத்திருக்கிற இடம் உனக்கு தெரியும், நீ தேடுறது உனக்கு தெரியும். வாழ்க்கை முழுக்க நீ ஓடிக்கிட்டு எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற? என்ன பிரயாசம்? ஓடு 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 ஓடுன்னு ஓடுற. எதை அடைய? இந்த உலகத்தில் மெய் ஞானத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். நீ ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்பொழுதும் உன்னை பார்த்து, உன் கண்ணை பார்த்து, உன் இருதயத்தில் மெய் ஞானத்தை தருவதற்கு, நீ அடைய வேண்டியதை உனக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் பேசுகிறார். ஆனால் நீ சொக்கி போய் உட்கார்ந்துடுற. உன் எண்ணங்கள் வேறாயிருக்கிறது. கர்த்தர் உன்னை பார்த்து சத்தமிட்டு, வா மகனே, என் கட்டளைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்து. நீ வெள்ளியை நாடுவதைப் போல நாடி புதையலை தேடுவதைப் போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து அவருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுவாய், வா என்று சொல்லி அழைத்தார். இந்த மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நிதானமாய் பகுத்து உணர்ந்து தன் வாழ்க்கை முழுவதும் என்ன நடந்தது? பிரசங்கி புத்தகத்தில் மீண்டுமாக ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம்.
25வது வசனம், 2வது அதிகாரம். என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? என்ன மாதிரி யாருமே கிடையாது. என்ன மாதிரி சாப்பிட்டவங்க, என்ன மாதிரி உடுத்தினவங்க, என்ன மாதிரி சம்பாதிச்சவங்க, என்ன மாதிரி ஒரு நபரை இந்த உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு காரியம், என் லைஃப் மிகப்பெரிய தோல்வி. என் லைஃப்பில் நான் தோல்வி அடைஞ்சேன். எதுவும் என் திட்டப்படி, என் தீர்மானப்படி, நான் நினைத்தபடி இல்லை. நான் விரும்பினவையெல்லாம் தேடினேன், நான் விரும்பினவைகளெல்லாம் செய்தேன். ஆனால் ஒன்றும் நிலைக்கவில்லை. ஒன்றையும் என்னால் கூட்ட முடியவில்லை, ஒன்றையும் என்னால் குறைக்க முடியவில்லை. என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த உண்மையை நான் எழுதி வைக்கிறேன். நான் நீதிமொழிகள், பிரசங்கி, பாட்டாக எழுதி வச்சிருக்கிறேன், நீதிமொழிகளாக எழுதி வச்சிருக்கிறேன். என் வார்த்தையின் கடைசி வார்த்தையை நீ வாசித்து விடு. நீதிமொழிகள் 12. பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்க. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நிறைய பேர் தேடுறீங்க. பிரசங்க 12:12. சரி, அப்படி சொல்லிட்டு 13வது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து. பிரசங்கி 12:13. ஓகே, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து. எல்லார் மேலும், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை எது? இதுதான். கடைசியாக நான் இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தினுடைய துவக்கம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கண்டடைய வேண்டியது, எதை கண்டடைந்தாலும் சரி. அவர் எழுதினாருங்க நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில். நீதிமொழிகள் 8. பாருங்க, 10வது வசனம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், பசுமுன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகளில் எல்லாம் அதற்கு நிகர் ஒன்றுமே இல்லை. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். இப்போ அவர் எழுதினார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொன்னவர். அதுக்கான விளக்கத்தை அங்கே எழுதுகிறார். தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? நான் தீமை இதுன்னு தெரியுது, இது தப்புன்னு தெரியுது, இது அசுத்தம்னு தெரியுது. நான் அதை வெறுக்கலைன்னா கர்த்தருக்கு பயப்பட முடியாது. எனக்கு தப்புன்னு தெரியுதுங்க, எனக்கு தீமைன்னு தெரியுது, நன்மை தீமை என்னதென்று நான் வகையறுக்கிறேன். என் மனசாட்சி சொல்லுகிறது இது தப்புன்னு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் எது தப்புன்னு. ஆனால் என் வாழ்க்கையில் தவறை பற்றி கொண்டிருக்க, தீமையை பற்றி கொண்டிருக்க, தீமை இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு இடத்துல நான் நின்று தீமையை பற்றி கொண்டு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நான் பெரிய ஆளாகணும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். லஞ்சம் கொடுத்து வாழணும், ஏமாற்றி வாழணும், பொய் சொல்லி வாழணும், திருடி வாழணும், நான் ஏதாவது ஒரு பக்கம் இன்னொருத்தனை கெடுத்து வாழணும், இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணி நான் வாழணும். இதெல்லாம் எனக்கு தெரியுது தப்புன்னு. ஆனால் நான் படிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாரையும் காசு கொடுத்து பணம் கொடுத்து சேர்த்து வச்சுக்கிறேன். என் பேச்சினால நிறைய பேர் என் பின்னால் இருக்கிறாங்க. என்னுடைய ஒவ்வொரு கபடான விஷயத்தில் நான் நிறைய பேர் என் பக்கத்தில் வச்சிருக்கிறேன். நான் என்ன நிறைய பேர் மதிக்கிறாங்க. நீ வாழ் தம்பி, நீ என்ன நினைக்கிறே செய். நீ எங்கே துவங்கி இருக்கணும் தெரியுமா?
ஃபஸ்ட்டு நீ கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொண்டிருக்கணும். கற்றுக்கொள்ளனா முதல் விஷயம் சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வது எப்பொழுது தெரியுமா? நீ தீமையை வெறுக்கிறது தான் அந்த கர்த்தருக்கு பயப்படுதலுடைய ஸ்டார்டிங். தீமை எப்படி வெறுக்கலாம்? அவர் ஒரு சில லிஸ்ட் கொடுத்துருக்கிறார். பெருமையை நான் வெறுக்கிறேன், அகந்தையை நான் வெறுக்கிறேன், தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். உண்மையாகவே நான் வெறுக்கிறது என்னென்ன? பெருமையை நான் வெறுக்கிறேன், அகந்தையை நான் வெறுக்கிறேன். எனக்கு தெரியும் நான் பெரிய ஆளு, நான் நினைக்கிறது தான், நான் விரும்புறது தான். ஹலோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, எது தீமைன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் எனக்கு தெரியும், உன் வேலையை பார். நீ யோக்கியமாக எனக்கு சொல்ல வந்துட்ட, இவங்க சொல்லிலாம் நான் கேட்கணுமா? இதெல்லாம் எனக்கு புத்தி சொல்லுது பாரு. ஏன் இப்போ நீதிமொழிகள் 9 கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி பேசினார் தெரியுங்களா? நீங்கள் எந்தெந்த இடங்களில் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனீங்கன்னு இந்த மனுஷன் தான் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சார். என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளணும்னா, நீ உணரணும்னு சொன்னா, ஃபஸ்ட்டு நீ எங்கேயாவது செவி கொடுத்துருக்கிறியா? நீ எப்பொழுதாவது உட்கார்ந்து உன்னை ஒருத்தருக்கு நீ விட்டு கொடுத்தியா? நான் பென்சிலை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது உண்டு. இஃப் யூ வாண்ட் டு பி த பெஸ்ட் பென்சில், த கிரியேட்டர், உருவாக்குனவர் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு பி பெஸ்ட் பென்சில் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஃபஸ்ட் கேட்டகரி, ஃபஸ்ட் விஷயம் நீ புரிஞ்சுக்கணும், ஒரு கிரைட்டீரியா, யூ ஷுட் பி அண்டர் சம் ஒன். ஒருத்தர் கையில் நீ அடங்கி இருக்கணும். நீங்கள் இந்த மெசேஜை கேட்டுருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நீங்கள் யார் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க? யாருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறீங்க? உங்களுக்கு மேலே யாராவது ஒருத்தர் உங்களை பிடிச்சிருக்கிறாங்களா? இல்லை, உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து நீங்களே உங்களை ஞானி என்று எண்ணி எனக்கு யாரும் தேவையில்லை. 3வது அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லுவார். கொஞ்சம் இதை கை வச்சுட்டு 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொன்னார் பாருங்க, 5வது வசனம் பாருங்க. நீ உன் சுயபத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம், அப்பொழுது அவர் உன் பாதைகளை, நீ உன்னை ஞானி என்று கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு, நீ என்ன செய்யாத, உன்னை ஞானின்னு நினச்சிக்காத, நீ கர்த்தருடைய கையில் அடங்கியிரு. உனக்கே எல்லாம் தெரியும் நினச்சின்னு வச்சுக்கேன். கர்த்தர் பெருமையை வெறுக்கிறார், அகந்தையை வெறுக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். மூடர் ஞானத்தை அசட்டை செய்கிறார்கள். நீ சபைக்கு வந்து எதுக்கு வந்த? இங்கே மெய் ஞானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், நீ கேட்க விரும்பினியா? நீ அடங்கி இருக்கிற பெஸ்ட் பென்சிலுக்கு சொன்ன விஷயத்தான். நீ யார் கையிலையாவது இருந்தால் தான் நீ பெஸ்ட்டாக வர முடியும். பென்சில் அதுவாக கீழே கிடந்துச்சுன்னா எந்த காலத்துலையும் அப்படியே தான் கிடக்கணும். நீ ஹெச்பி பென்சிலாரு, இல்லை வந்து A1 HBR, இல்லை 0.08 ஆறு, 0.5 ஆறு, 0.3 ஆறு, நீ என்ன வேணால் ஷார்ப்பில் இரு. நீ யார் கையிலையாவது இருந்தால் தான் பயன்படுவேன். 2வது, இஃப் யூ வாண்ட் டு பி பெஸ்ட் பென்சில், டைம் டு டைம் உன்னை ஷார்ப் பண்ணுறதுக்கு நீ விட்டு கொடு. உன்னை ஒவ்வொரு முறையும் ஷார்ப் பண்ணலைன்னு சொன்னால் யூ கேனாட் பி எ பெஸ்ட் பென்சில். பென்சில் சிறப்பாக இருக்கணுமா? ஒன்று கையில் அடங்கி இருக்கணும், 2 ஷார்ப் பண்ண விட்டு கொடுக்கணும், 3 நீ எழுது, மிஸ்டேக் வரும், பின்னாலேயே உனக்கு ஒரு ரப்பரை ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது உன்னை அழிக்கிறதுக்கு இடம் கொடு. நான் எழுதுனது தான் சரி, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ சிறப்பான பென்சிலா, ரப்பர் அழிக்கிறதுக்கு இடம் கொடு. 4வது, நீ மேலே இருக்கிற விஷயத்தையே மையப்படுத்திடாத.
அது ரெட் கலர் பென்சிலாக இருக்கட்டும், மேல் கவர் பிளாக் கலர் கவராக இருக்கட்டும், இல்லை நம்ம 2ஆம் கிளாஸ் பையன் வச்சுக்கிற பென்சில் மாதிரி கூட இரு. ஏன்னா அவன் எல்லாத்தையும் அப்புறம் மேலே கட்சி அந்த அந்த கலரெல்லாம் போய் அது வெறும் நிர்வாணமாக இருக்கும். அந்த பென்சில் பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் போயிருக்கும். அது முக்கியம் இல்லை, சரியா? கடிச்சு ஒடுங்கி மேலே கலர் இல்லாமல் அது மர கலரில் இருந்தாலும் கவலை இல்லை. உள்ள ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மேலே எதையும் பார்த்துறாத, மேல் புறத்தை மையப்படுத்தாத, உள்ளே இருக்கிறது சரியாக இருக்குதா, அது ரொம்ப முக்கியம். பெஸ்ட்டு பென்சிலுக்கு 4வது கேட்டகரி 5. நீ சிறந்த பென்சிலாக இருக்கணுமா, எங்கே எழுதினாலும் நீ கரெக்டாக எழுதுறதுக்கு நீ உன்னை விட்டு கொடுக்கணும். ஒரு சில நேரத்தில் கார்பெண்டர் என்ன பண்ணுவார், போட்டு மரத்தில் என்ன பண்ணுவார், சாதாரணமாலாம் அப்படியே HP பென்சில் மாதிரிலாம் எழுத மாட்டாங்க. கார்பெண்டர் போட்டு இழுப்பார். பேப்பரில் எழுதுவாங்க, சுவத்தில் எழுதுவாங்க. நிறைய வீட்டில் போய் பாருங்கள், சுவத்தெல்லாம் பென்சில் என்ன பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், பென்சிலில் எழுதுனா ஈஸியாக அழிச்சிடலான்னு என்ன பண்ணுறாங்க, பென்சிலில் ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. சுவத்தில் எழுதுறது, பேப்பரில் எழுதுறது, மரத்தில் எழுது, எங்கே எழுதினாலும் சரி. விண்வெளிக்கு பேனா எடுத்துகிட்டு போகல, ஃபஸ்ட்டு எதை எடுத்துகிட்டு போனாங்க, பென்சில் எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா விண்வெளிக்கு இங்கு பேனா கொண்டு போனால் செயல்படாதுன்னு எதை கொண்டு போனாங்க, பென்சில். ஏன்னா பென்சில் மேலே யூஸ் ஆகும். விண்வெளியில் கூட போய் பென்சிலில் தான் எழுதியிருக்கிறாங்க. எங்கே வேணால் எழுது, ஆனால் எழுதுகிற இடத்துக்கு ஒன்று விட்டு கொடு. சிறப்பான பென்சிலாக இருப்ப. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், நீ சிறப்புக்கு நீ விண்வெளியில் எழுதுகிற ஆளாக மாறலாம், கார்பெண்டர்கிட்ட இருக்கலாம், இல்லை ஒரு கட்டிட இன்ஜினியர்கிட்ட இருக்கலாம், எங்கே வேணால் ஒன்று இருக்கலாம். ஆனால் பிகினிங் எங்கே தெரியுமா, நீ யார் கையில் அடங்கி இருக்க போகிற. உன்னை ஞானி நினைக்காத, நீ தாழ்மையோடு எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுங்கன்னு இது வரைக்கும் கேட்டிங்களா? ஞானம் கிடைக்கணும்னா நான் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தாதான் மீதி எல்லாமே எனக்குள்ளே வரும். என்ட்ரன்ஸ் எது, நான் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ நம்ம 9வது அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். அவர் சொன்னார், நம்ம 7வது வசனம் வரைக்கும் பாருங்கள், 6வது வசனம் வரைக்கும் படிச்சிட்டோம். இப்போ 7வது வசனத்தை பாருங்கள். பரிகாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை. பரிகாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே பரிசுத்தரின் அறிவே. இப்போ கவனிங்க, ஏன் இது இப்போ 2வது முறை சொல்லப்பட்டுச்சு? 1வது அதிகாரமும் 9வது அதிகாரமும் ஒன்று சொல்லுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டியிருக்கிறது, தூண்களை சித்தரித்திருக்கிறது, மேஜையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறது, உணவை ஆயத்தப்படுத்தி விட்டு, திராட்சரசத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு பேதையை நோக்கி கூப்பிடுகிறது, வா 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 வான்னு. அங்கேயும் கூப்பிட்டாரு, இங்கேயும் கூப்பிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, மூடர் ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்கள்ல, அப்படி அசட்டை பண்ணுறவனுக்கு முன்னாடி முத்தை போடவே போடாத. ஏன் தெரியுமா? பரிகாசக்காரன் யார் தெரியுமா? எப்பொழுது ஒருவனை பார்த்து இது தவறு திருத்திக்கொள் என்று சொல்லும் பொழுது தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருந்தால் அவன் இந்த உலகத்தில் சிறந்தவனாய் மாறுவான். நான் சரி நிற்கிறான்னா அவன் எந்த காலத்திலையும் கீழ்ப்படிய மாட்டான், எந்த காலத்திலையும் அது வேண்டாங்கிறான். அவன் தேடுதல் வேற, அவன் நோக்கம் வேற, அவன் சிந்தை வேற. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தை ஏன் அப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒருவரை பார்ப்பதில்லை. பரிசுத்தர் ஒருவர் அவருக்கு முன்பதாக இருக்கிறார் என்பதை அவன் உணர்வதே இல்லை. அவன் பரிகாசம் பண்ணுவான்.
அவன் அசட்டை பண்ணுவான், அவன் கடிந்து கொள்ளும் பொழுது கோபப்படுவான், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் பேசுறது? அநேகர் தேவாலயத்துக்குள்ள போனாங்க. வருஷ கணக்கில் தேவாலயத்துக்கு போய் எல்லாரும் மாடை பலியிட்டாங்க, ஆட்டை பலியிட்டாங்க, புறாவை பலியிட்டாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஒருவரும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ஏசாயாவை அழைத்து சென்று கர்த்தர் காட்டுகிறார், இங்கு இருப்பது யார் பார். நான் உசியா ராஜா மரணம் அடைந்த 2ஆம் வருஷத்திலே தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை நான் பார்த்தேன். பார்த்த பொழுது நான் நடுங்கி போய், ஐயோ பரிசுத்தரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி நடுங்கணும் நான். அதுக்கப்புறம் தாங்க ஏசாயாவுக்கு எல்லா வெளிப்பாட்டையும் தேவன் கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் முழுவதும் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறதாவுங்கிற வார்த்தை ஏன் தெரியுமா வருது? அவர் பரிசுத்தர். நீங்கள் யார் முன்னாலே உட்கார்ந்துருக்கிறீங்க? பரிசுத்தருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் பரிசுத்தருக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் அப்படியா வசனத்தை கேட்டிருக்கிறீங்க? மூடர் ஞானத்தை அசட்டை செய்கிறார்கள். பரியாசக்காரர்களிடத்தில் இந்த வசனத்தை பேசி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். நீதிமானுக்கு சொல்லு, உத்தமனுக்கு சொல்லு, அவன் ஞானத்தை வேணும்னு கேட்கிறவனுக்கு சொல்லு, அவன் ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினுடைய ஆரம்பம். பரிசுத்தரை குறித்து அறிகிற அறிவு தான் அறிவு. அங்கே ஸ்டார்ட் பண்ணு. உண்மையாவே நான் யாரிடத்தில் இருக்கிறேன்? பரிசுத்தருக்கு முன்னாடி இருக்கிறேன்னா நான்? அவர் எப்படிப்பட்டவர்? ஐயோ நான் அதமானேன், பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே, நான் சாஷ்டாங்கமாக அவர் முன்னாடி நிற்கணும். நான் யார் முன்னாடி நிற்கிறேன்? யார் முன்னாடி உட்காந்து வசனத்தை கேட்குறேன்? நான் இந்த சபைக்கு வந்து பரிசுத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்டு நிற்கிறேன்னா என் வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரும்? நீங்கள் பெரிய ஆளாக இருங்க, நீங்கள் பெரிய சம்பாதத்தில் இருங்க, நீங்கள் கவர்மெண்ட் சம்பாதத்தில் இருங்க, நீங்கள் என்ன வேணா இருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஸ்டார்டிங். தீமையை வெறுக்கிறது தான் ஸ்டார்டிங். பரிசுத்தரை பார்த்து நடுங்கிறது தான் ஸ்டார்டிங். அவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ நீ வெறுக்க ஆரம்பி. நீ அப்படி பயப்படலையா? விட்டுருப்பா. பரிகாசக்காரங்கிட்ட அதை பற்றி பேசாத, விட்டுரு. நிச்சயமாக சாமுவேல் சொன்னார், நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், ஞானத்தை சொல்கிறேன், போதகத்தை சொல்கிறேன், கேட்டிங்கன்னா வாழ்வீங்க. நான் இன்னைக்கு காலில் படிச்சுட்டு ஒரு சில நேரத்தில் நம்ம நெகட்டிவாக பேசவே கூடாதுன்னு பேசணும்ல, ஆனால் இந்த வார்த்தையை நான் வாசித்தப்போ நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க. இந்த யார் சொன்னால் எப்படி இருக்கும்? சீரியஸ், நான் சொல்லலை. நீங்கள் போய் அப்புறமா வீட்டில் 1 சாமுவேல் 12 கடைசி வசனத்தை போய் படித்து பாருங்கள். நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமாகிடுவீங்க. எதுக்கு? நீ கர்த்தருக்கு பயப்படலன்னா. சிம்பிள். இந்த பாருங்க, ஞானம் நின்று வீட்டை கட்டி சித்திரம் தீர்த்து பந்தியை ஆயத்தப்படுத்தி வான்னு சொல்லும்போது அதுக்கு இடம் கொடுக்காதவனை போய் அவன் நாசமாவான்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன் தெரியுமா? மூடர் ஞானத்தையும் விவேகத்தையும் என்ன பண்ணுறாங்க? புத்திமதியும் அசட்டை பண்ணிட்டு போகிறோம். வாங்க, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்? கர்த்தருக்கு பயப்படணும். இன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், பரிசுத்தருக்கு முன்னாடி இருக்கிறோங்கிற பயம் எனக்கு வரணும். பரிசுத்தரை குறித்து அறிகிற அறிவு. நான் ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு முன்பதாக நான் கர்த்தரை வைத்திருக்கிறேன். தாவீது ஏன் நடுங்கினா? நான் என்னுடைய பரிசுத்தரை எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். அவர் என்னுடைய 2 பக்கத்திலும் அவர் தான் இருக்கிறாரு. நான் அவரை இப்பொழுதும் என்னுடைய சம்பத்தா பார்க்குறேன். அதனால தான் தாவீதை போல அவன் கர்த்தருக்கு பயப்படல, தாவீதை போல பயப்படல. தாவீதெல்லாம் பெரிய ஞானி இல்லைங்க, ஆனால் அவனுக்கு ஒரு சிறந்த ஞானம் இருந்துச்சு. நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். தேவ பிள்ளையே, நான் சாலமோனுடைய சிங்காசனத்தில் வந்து உட்காருவன்லாம் வேதம் சொல்லலை. தாவீதோட சிங்காசனத்தில் ஏன் தெரியுமா? தாவீது இந்த மாதிரி பெரிய யுக்தி புத்தி முத்தி எல்லாம் வச்சு எல்லாம் ஆடுறவன் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறவன். ஸோ நீங்களும் நானும் யார்? கர்த்தருக்கு பயப்படலாமா? கண்களை முடிச்சவன் பண்ணும். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம்.
எங்களோட கூட திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறீங்க. நாங்கள் ஞானத்தை வாசற்படியில் நின்று கதவருகே நின்று காத்திருந்து எனக்கு கொடுங்கப்பா, நான் ஒன்றும் அறியாதவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு எதெல்லாம் தீமையோ அதை வெறுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. தீமையை பற்றி கொண்டு வாழுகிற ஒரு இருதயம் இருக்கும்னு சொன்னால் நான் எவ்வளவு முட்டாளாக இருப்பேன். அந்த முட்டாள்தனத்தில் நான் அழிஞ்சு போயிடாதபடிக்கு, நாசமாயிடாதபடிக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் இருதயம் காக்க கடவுதாக இருக்க உதவி செய்யுங்க. என் இருதயத்தில் அதை பத்திரப்படுத்த உதவி செய்யுங்க. எதை பிசாசானம் வந்து எடுத்து போடாதபடிக்கு உதவி செய்யுங்க. வழி அருகே விழுந்த விதையாக போயிடாதபடிக்கு உதவி செய்யுங்க. இல்லை நாங்கள் ஒருவேளை முச்செடிக்கு நடுவில் வளர்ந்து எங்களுடைய உலகம் எங்களை நெருக்கி போடாதபடிக்கு உதவி செய்யுங்க. நல்ல நிலத்தில் பத்திரப்படுத்தி உங்களுக்கு பயப்படுகிற பயத்தில் துவங்க உதவி செய்யுங்க. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.